மகா பெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம். நான் வந்து சித்ரா மாமி, ஜெகன் மாமாவோட டாட்டர். சிவா பெரிவாளோட எனக்கு ஒரு நான் என்னோட சின்ன வயசுலேயே பெரியவா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறச்சே பக்கத்தில் இருந்து பெரியவாளுக்கு என்னால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஏஜில் என்னால் பெரியவாளோட எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேங்கிறத வீடியோ ஷேர் பண்ண தான் இது போடுறேன். ரொம்ப நாளாக இதெல்லாம் போடணுன்ட்டு, பட் நான் போட்டு என்னன்னு எனக்கு புரிஞ்சதில்லை. அதனால் இத்தனை நாள் போடலை. போடக்கூடாதுன்னு கிடையாது. பட் இப்போது நிறையா பேர் என்னோட அப்பா அம்மா வீடியோ பார்த்துட்டு வந்து பேசுகிறச்சே நான் பர்சனலாக ஷேர் பண்ணுவேன். அப்போ அவள் எல்லோரும் சொல்வா, நீங்கள் வந்து வீடியோ போடணும், எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு சொல்வாள். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன். பெரியவா வந்து எங்களுக்கு கிடச்சது வந்து அனுகிரகம் அவள் டிசைட் பண்ணிட்டா எங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு. எங்கள் அம்மா அப்பா பண்ண நல்ல புண்ணியங்கள், எங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி வழி வழியாக வந்ததுனால எங்களுக்கு பெரியவா கிடச்சான்னு தான் நாங்கள் நினைப்போம். அதுக்கு வந்து ரொம்ப எவ்வளோ ஜென்மம் எடுத்தாலும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களோடையே இருக்கணும், எங்களுக்கு இது திருப்பி திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்ட்டு நாங்கள் எப்போதும் வேண்டிப்போம். சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மகா பெரிவாளோட ரொம்ப பக்தி ஜாஸ்தி. எங்கள் அம்மாலாம் ஸ்கூலில் இருக்கிறச்சேயே மகா பெரிவா வந்து திருப்பாவெல்லாம் சொன்னால் சில்வர் காசெல்லாம் கொடுப்பா அப்படின்னு அம்மா போய் சொல்லி பெரியவாட்டை வாங்கியிருக்கா. அதே மகா பெரிவாட்ட அதே மாதிரி எங்கள் அப்பா குழந்தையாக இருக்கிறச்சே எங்கள் அப்பா டி நகரில் தான் வளர்ந்தா. அப்போது வந்து எங்கள் அப்பாவும் தாத்தாவும்லாம் போய் மகா பெரிவாளை போய் தரிசனம் பண்ணி பெரிவாட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கின்னு வந்திருக்கேன்லாம் எங்கள் அப்பா சொல்லுவாள். சின்ன வயசுலேயே எங்கள்கிட்டலாம் சொல்வாள். அப்புறம் நாங்கள்லாம் வளர்றச்சே 1980ஸ்லாம் சென்னையில் இருக்கிறச்சே ஜெயேந்திர பெரியவா ரொம்ப ரொம்ப பப்ளிக்கோட வந்து அனுகிரகம்லாம் பண்ணுவாள். எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு போவாள். அதனால் ஜெயேந்திர பெரியவாளை ரொம்ப தெரியும் எங்களுக்கு. அப்புறம் நிறைய தடவை பெரியவாளை சேவிச்சிருக்கோம் ஜெயேந்திர பெரியவாளை. அதே மாதிரி நாங்கள் வந்து 83, 84 கரெக்டான இயர் ஞாபகம் இல்லை. அப்போ வந்து பாலபெரிவா வந்து பட்டத்துக்கு வந்தப்புறம் நாங்கள் எல்லோரும் சித்தூரில் போய் மகா பெரிவா, ஜெயேந்திர பெரிவா, பாலபெரிவா 3 பேரையும் தரிசனம் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில், எங்கள் சின்ன வயசில். அப்போ வந்து மகா பெரிவாளுக்கு இன்ஃபேக்ட் வந்து கண் ஆப்ரேஷன் நடந்திருந்தது. அப்போது வந்து ஒருத்தர் வந்து பெரிவாளுக்கு பணிவிடை செய்கிறவர் ஒருத்தர் வந்து பெரிவாளை தொடாமல் ஒரு ஒயிட்டு டியூப் லைட்டில் வந்து அந்த காரிடோரில் தட்டி தட்டி பெரிவாளை நடத்தி ஆயிடுச்சுன்னு போனால், அதாவது தொடக்கூடாது மகா பெரிவாளை. பெரியவா மெதுவாக நடப்பா மகா பெரிவா. இவர் கீழே வந்து தட்டி தட்டி அழைச்சின்னு போனா. பெரியவா இங்கே வாங்கோ, பெரியவா இங்கே வாங்கோன்னு தட்டி தட்டி அழைச்சின்னு போனதெல்லாம் எனக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது. அதே டயத்தில் ஜெயேந்திர பெரியவா வந்து பாலபெரிவாளோட நடந்து வந்து எங்களுக்கு எல்லா அந்த கூட்டத்தில் இருக்கிறவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணது ஞாபகம் இருக்குது. இது வந்து 83, 84 டைம் ஃப்ரேம். கரெக்டான இயர் பார்த்துக்கோங்க சித்தூரில் எப்போன்னு. அது வந்து ரொம்ப நல்ல ஞாபகம் எனக்கு. அப்போல்லாம் எனக்கு 8, 9 இயர்ஸ் இருக்கும் அப்போது. அப்புறம் வந்து அடிக்கடி டிவிலெல்லாம் ஜெயேந்திர பெரியவா வருவா. இப்போது தீபாவளிக்கு, பொங்கலுக்கு எல்லாம் வந்து நல்ல இது அனுகிரகம் சொல்லி எல்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் நாங்கள் வந்து தூர்தர்ஷனில் பார்ப்போம். ஸோ எப்போதுமே எங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப நல்ல ஃபேமிலி தெரியும். அவர் வந்து ஆற்றுல வந்து முருகனுக்கு பூஜை பண்ணுவார். எங்கள் அப்பா ஃபேக்ட்ரியில் வந்து மாடு வச்சுருந்தா. மாடு பால் கறந்ததும் கிருத்திகைக்கு எங்கள் அப்பா கொண்டு போய் சுப்பிரமணிய மாமா கிட்டே போய் பால் கொடுப்பா. மாமா வந்து அபிஷேகம் பண்ணுவார், ஆற்றுல பண்ணுவார்.
ஸோ அந்த எக்ஸ்போஷர் உண்டு. நாங்கள் வந்து அவரோட காளஹஸ்தி போவோம், திருப்பதி போவோம், மாமா மாமியோட. அவ்வளோ ஆசையாக இருக்கும். எப்போது பெரியவா கதையெல்லாம் எங்களுக்கு அந்த மாமா சொல்வார். ஸோ எங்களுக்கு எப்போதுமே இந்த இந்த ஒரு ஒரு எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் 1986ஓ 87ஓ இந்த ஒரு வருஷத்தில் வந்து அப்பாவும் அந்த மாமாவும் சுப்பிரமணியம் மாமா அவரும் அப்பாவும் இதுக்கு இல்லை அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதுக்கு ஒரு சேம் டைம் தான் 86 இதை சொல்லிட்டுவே அப்புறமா சொல்கிறேன். அப்போ வந்து மாமாவும் அப்பாவும் வந்து மகாபெரிவால சேவிக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போனான். அப்போது போர்ச்சே மகாபெரிவா வந்து யார்கிட்டையோ ஏதோ பேசின்னு இருந்திருக்கா. பெரியவா வாஸ் அப்செட். மகாபெரிவா என்னன்னு அப்பா மாமாவை கேட்கறச்சே அவர் வந்து ஏதோ புக்கு போட சொன்னாராம் மடத்தை பற்றி. அந்த புக்கு வந்து மெட்டீரியலைஸ் ஆகலை. ஸோ அதனால் மகாபெரிவா ஏதோ டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போ எங்கள் அப்பா சொல்லியிருக்கா, சார் நான் வந்து பெரியவாவில் பர்மிஷன் கேட்டேன்னா நான் வந்து அந்த புக்கை போட்டு தரேன் சார்னு எங்கள் அப்பா கேட்டிருக்கா. ஸோ உள்ளே போய் மாமா அப்பா எல்லாம் பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிவிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்போ சொல்லியிருக்கா, பெரியவா நான் வந்து எனக்கு கொடுங்கோ பெரியவா, நான் அந்த புக்கு போடுறேன் அப்படின்னு மகாபெரிவாட்ட எங்கள் அப்பா கேட்டிருக்கா. மகாபெரிவா நீ யார் என்ன எல்லாம் விசாரிச்சுட்டு சரி நீ 2000 புக்கு போட்டுட்டு அத்தனையும் கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரியவாளும் அதை அப்பாவும் ஓகே சொல்லிவிட்டு புக்கெல்லாம் பிரிண்ட்டு பண்ணிட்டு மடத்தை பற்றி ஏதோ புக்கு ஆதிசங்கரர் ஃபோட்டோலாம் இருக்கும் அந்த புக்கில், பிங்க் கலரில் இருக்கும். அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு நான் அம்மா அப்பா அக்கா எல்லோரும் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போனோம். இது அப்போ வந்து பெரியவா வந்து அந்த மேனால படுத்துன்னு இருப்பா. மேனால படுத்துன்ட்டு மேலே ஏறி டயஸுக்கு வந்து நின்று பெரியவாள்கிட்ட நாங்கள் வந்து புக்கை சமர்ப்பணம் பண்ணோம். அப்போது டயஸ்லேருந்து எடுத்து பெரியவா அங்கேருந்து தூரக்கேந்து எங்களை பார்த்து கையால் ஆசீர்வாதம் பண்ணால் நாங்கள் எல்லோரும் கீழே இருந்தோம். அது மகாபெரிவாளோட அது ஞாபகம் இருக்குது. அப்புறம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்பா வந்து இதுக்கு போயிருந்தா ஃப்ரான்ஸுக்கு பிஸ்னஸ் ட்ரிப்பு ஏதோ. அங்கே வந்து எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் நடத்தியிருந்தா. பேப்பர் பேக்ஸ் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் பிரிண்டிங்லலாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ரொம்ப அழகாக பண்ணுவா. மிஷினரிலாம் எங்கள் அப்பா டாப்பாக பண்ணுவாள். தானே பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாள். அப்புறம் 1979 ஜப்பானில் போய் ட்ரைனிங்லாம் எடுத்துன்னு வந்து அவனோட மிஷினை எங்கள் அப்பா இங்கே சென்னையில் மேனுஃபேக்சர்லாம் பண்ணிட்டான். ஒரு 2 மிஷினை இம்போர்ட்டோ எல்லாம் பண்ணினா. அப்புறம் அதை பார்த்து தானே மிஷின்லாம் பண்ணுவான். எனக்கு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மாமாலாம் சொல்லுவாள், உங்கள் அப்பா மாதிரி மிஷினரி பண்ண ஆளே கிடையாது, டாப்பாக பண்ணுவான் உங்கள் அப்பா அப்படின்பா. அந்த மாதிரி மிஷினரிலாம் பண்ணுவா. ஸோ ஃப்ரான்ஸில் போய் ஒரு ஜெர்மனி அண்ட் ஃப்ரான்ஸ் 2 ஊருக்கு போய் ஆமாம் லண்டன் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இதுவும் 86 87 டைம் ஃப்ரேமில் போய் அந்த எக்ஸ்போவில் நின்று அந்த பிரிண்டிங் கம்பெனியோடலாம் போய் பேசிட்டு அதை எப்படி இங்கே இம்போர்ட் பண்ணுறதுலாம் அப்போ போய் பண்ணான். அப்போ வந்து ஒரு 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 இன்ட்ரடக்ஷன் ஒருத்தர் கொடுத்தார். அந்த மாமா பேர் வந்து தியாகராஜன், அவரோட பிரதர் பேர் வந்து ராஜகோபாலன். அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருந்த ராஜகோபாலன் மாமா. இங்கே வந்து தியாகராஜன் மாமாங்கிறவர் அவரோட பிரதர், அவர் இங்கே இருந்தார். ஸோ அவளை மூலமாக தெரியும். அங்கே போய் அவளெல்லாம் மீட் பண்ணிட்டு வந்துட்டான். திடீர்னு ஒரு நாளைக்கு தியாகராஜன் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போது வந்து அவள் அம்மா ஃபோன் பண்ணா, ஒய்ஃபும் அம்மாவும் ஃபோன் பண்ணி இவருக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கார், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி எனக்கு வந்து நீங்கள் காஞ்சிபுரம் எனக்கு நீங்கள் மகாபெரிவாலை நாங்கள் போய் சேவிக்கணும், எங்களுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ அப்பா சொன்னால், நான் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்டுறேன், நீங்கள் இல்லை நீங்கள் எனக்கு ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு வெறும் டாக்ஸி மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கோ, எங்களுக்கு அது போதும், நாங்கள் போய் பெரியவா காலில் விழுந்துருவோம் அப்படின்ட்டான். சரின்ட்டு எங்கள் அப்பா டாக்ஸி அரேஞ்ச் பண்ணான். அவள் இங்கேருந்து போகிறச்சே மாமா வந்து ஐசியூ சிவியர் கண்டிஷன், இங்கேருந்து போய் அத்தனை பேரும் ஒய்ஃபு அம்மா குழந்தைல எல்லாம் போய் பெரியவாட்ட சரண்டர் பண்ணிவிட்டு வந்தால் இங்கே மாமா பெட்டர் ஆகிட்டார்.
அது வந்து எங்களுக்கு ரொம்ப எவர்லாஸ்டிங் மெமரி. எவ்வளோ கண்டிஷனில் இருந்து அவள் ஃபுல் ஃபேமிலி இங்கே இல்லை, போய் பெரியவா காலில் விழுந்துட்டா, அவள் வந்து மகாபெரிவா ரெஸ்கியூ பண்ணிட்டான்னு எங்கள் எல்லார் மனசுலேயும் அது ஒரு பெரிய இம்ப்ரெஷன். ஸோ இப்படியே பெரியவாளை பற்றி எங்களுக்கு இது தெரியும். அப்புறம் வந்து சின்ன வயசில் இது ரொம்ப ஜோக்கு, இது இருந்தாலும் நான் சொல்கிறேன். என் பேர் வந்து கனகதாரா, ஃபுல் பேர் அதுதான். எங்கள் ஆற்றுல வந்து ஒரு ஒரு இது இருக்கும், பீரோ இருக்கும். அதில் வந்து மகாபெரிவாளோட ஃபோட்டோ ஒட்டியிருப்பா. எங்கள் அம்மா சொல்வா வந்து பெரியவா சொல்லி நான் வந்து கனகதாரா ஸ்லோகம் சொன்னேன், உனக்கும் பேர் வச்சேன் அப்படின்பா. ஸோ நான் என்ன நினச்சின்ட்டேன், எங்கள் அம்மாவுக்கு குழந்த பிறந்ததும் மகாபெரிவா தான் எனக்கு பேர் வைக்க சொன்னான். நான் வந்து ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன். பார்த்தா அது இல்லை, மகாபெரிவா சொல்லியிருக்கா எல்லாரும் வந்து கனகதாரா ஸ்லோகம் சொல்லுங்கோ, அது நல்லது அப்படின்ட்டு சொல்லி எங்கள் அம்மா வந்து நான் என்ன வயத்தில் இருக்கச்சே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கச்சே அந்த ஸ்லோகம் சொல்லி அதை கற்றுண்டு நான் வந்து கேர்ளாக பிறந்தேன். அப்போல்லாம் என்ன யாருக்கும் தெரியாது, கேர்ளாக பாயாக தெரியாது. பிறந்தப்புறம் எனக்கு வந்து கனகதாரான்னு பேர் வச்சுருக்கா. இதை வந்து நான் சொல்ல மகாபெரிவா சொன்னால் எனக்கு வந்து பேரை சொல்லி இல்லை, அப்படி இல்லை, ஸ்லோவாக சொல்ல சொன்னால் பை சான்ஸ் நான் வந்து கேர்ளாக பிறந்ததுனால அந்த பேர் வச்சுருக்கா. ஸோ ரொம்ப எனக்கும் மகாபெரிவாளுக்கும் ரொம்ப, நான் தான் அவர் சொல்லி தான் நான் பிறந்தேன்லாம் எனக்கு ரொம்ப வருஷம். நான் சொல்கிறது நான் 9th 10th படிக்கிறச்சே கூட இதுதான் நான் நினச்சிருந்தேன். அப்புறம் தான் அம்மா கரெக்ட் பண்ணா என்ன. ஸோ இப்படியே போயிருந்தது. அப்புறம் வந்து 92ல் எங்கள் ஃபேமிலியில் ஒரே ப்ராப்ளம். அது வந்து அந்த ப்ராப்ளம்லாம் சொன்னால் யாராலையும் ஒத்துக்கவும் முடியாது, நம்பவும் முடியாது, அது தேவையும் இல்லை. ஸோ ஒரே ப்ராப்ளம். அப்போ வந்து என்னாச்சு, ஃபேமிலியில் ஒரே எல்லாராத்துலேயும் நடக்கிறது. திஸ் இஸ் நாட் நியூ. 2 பக்கமும் பேசல, அம்மா அப்பா சைடும் பேசல, இந்த சைடும் பேசல, ஒரே ஐசோலேஷன், ஒரே ப்ராப்ளம். எங்கே போய் திரும்புறதுன்னே எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து எங்கள் அப்பா எங்கள்கிட்ட, என்கிட்டையும் எங்கள் அக்காக்கிட்டையும் சொன்னால், அது பாரு நம்ம வந்து தர்மமாக நடக்கிறோம், நம்ம பொய் சொல்லலை, நம்ம வந்து ஒன்றுமே நம்ம பண்ணலை, ப்ராப்ளம்னு வந்துருத்தோம், நம்ம வந்து மகாபெரிவாள்கிட்ட தான் சரண்டர் பண்ணணும். பெருமாள் இருக்கார், எல்லோரும் இருக்கா, மகாபெரிவா சொல்லியிருக்கா, நீ தர்மமாக இரு, நீ எங்கே இருக்கியோ நான் வரேன்ட்டு பெரியவா சொல்லியிருக்கான்னு எங்கள் அப்பா எங்கள்கிட்ட சொன்னான். நாங்களும் அதை எங்கள் அப்பா சொல்லிட்டா நாங்களும் ரொம்ப ஜெனுவினாக எல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம் அதை. அப்போ வந்து என்னாச்சு, வீடெல்லாம் உடஞ்சி போயிடுது, கீழெல்லாம் ஃப்ளோரெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடுத்தோம். எங்கே ப்ராப்ளம் வருதுன்னே தெரியல, யாரை நம்புறதும் தெரியல, ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. தெரிஞ்சவாள்லாம் இப்போ பேசலையேன்னு தோணித்து. ஐசோலேஷன், கிட்டத்தட்ட ஐசோலேஷன் தான். கஷ்டம்னு வந்தது தான் அது வந்து அந்த டைம் பீரியட் போல் இருக்குது. ரொம்ப க்ளோஸாக இருந்துறவா இல்லாமல் தூரமாக போயிடுவா, யாரை நம்புறதுன்னு தெரியாது. ஸோ இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். இது உங்களுக்கு நடந்ததுன்னா இது வந்து பை என்ன சொல்கிறது, ஃபேட்டுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேலே அதில் வேல்யூ இல்லை அதில். ஸோ அப்போ என்ன ஆச்சு, ஒரு நாளைக்கு எங்கள் அப்பா சொன்னால், இந்த ஸ்டேஜில் நீங்கள் படிக்கணும், கேர்ள்ஸுக்கு படிப்பு கொடுத்தா தான் என்னால் முடியும், கேர்ள்ஸ் படித்தே ஆகணும், நீங்கள் படிங்கோன்ட்டு எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணான் எங்கள் அப்பா. அம்மா ஃபுல் சப்போர்ட்டு, அப்பா ரொம்ப என்கரேஜ்மெண்ட். படிப்பு தான் என்னால் கொடுக்க முடியும், நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணி நாங்கள் படிச்சிருந்தோம். அப்போ வந்து ஒரு நாளைக்கு எங்கள் அக்கா வெளியிலேருந்து ஆற்றுக்குள்ளே வரைச்சேன். எங்கள் ஆற்றுல வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தோட பிரான்ச் எல்லாம் வெளில ரோடில் ஸ்பில் ஓவர் ஆகும் இல்லையா, அந்த நிழலில் வந்து ஒரு கார் பார்க் பண்ணியிருந்தது. எங்கள் எழுத்தாத்து மாமி, அவா பேரும் சுப்பிரமணியம் மாமி, அவரும் அந்த மாமி வந்து காரை விட்டு திரும்பாமல் இறங்கினான். அதாவது பேக்கை காமிக்காமல் இறங்குறச்சே எங்கள் அக்கா வந்திருந்தா. அப்போ என்ன மாமி இப்படி இறங்குறேள் அப்படின்னாக்கா, அந்த மாமி சொன்னால், இவர் பேர் வந்து சிவா பெரியவா, இவர் வந்து மகாபெரிவாளோட பிரதர், வா நான் வந்து உனக்கு பெரியவாள்கிட்ட உன்னை ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறேன் அப்படின்ட்டு எங்கள் அக்காவை ஆசீர்வாதம் வாங்க வச்சா. அப்புறம் எங்கள் அக்கா எங்கள் ஆற்றுக்குள்ளே தானே, நம்ம ஆற்றுலையே தானே, உள்ளே ஓடி வந்து எங்களெல்லாம் கூட்டுண்டு அப்பா அம்மா நான் 3 பேரும் போய் பெரியவாளை நாங்கள் வந்து 1992 ஆகஸ்ட் செப்டம்பர் வச்சுக்கோங்களேன், அந்த டைம் ஃப்ரேம். அப்போ வந்து பெரியவாளை ஃபஸ்ட்டு சிவா பெரியவாளை நாங்கள் தரிசனம் பண்ணோம்.
இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இப்போது எங்களுக்கு வந்து சிவா பெரிவான் தான் இன்ட்ரடக்ஷன். சிவன் சார் எங்களுக்கு தெரியாது, அந்த சாருங்கிற பதம் எங்களுக்கு பெரியவா சொன்னதில்லை. ஆனால் எல்லோரும் கூப்பிட்டு நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் எப்போதுமே சிவா பெரிவா மகா பெரிவான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஸோ அதனால் நான் பெரிவான்னு சொன்னால் எனக்கு வந்து சிவா பெரிவா, மகா பெரிவான்னு தான் நான் சொல்வேன். இப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். 30 வருஷமாக அப்படி தான் நான் வளர்ந்துருக்கேன். அப்படி தான் இன்றைக்கும் சிவா பெரிவான்னு தான் நாங்கள் வந்து பெரிவாளை ப்ரே பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து பெரிவாளை நாங்கள் உள்ளே போய் பார்க்கறச்சே, இது நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, காரில் வந்து பேக் சீட்டில் பெரியவா உட்காந்துருப்பா. அந்த சீட்டை நீங்கள் பார்த்தேன்னா பெரிய கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி எனக்கு இப்போ தோணும். இத்தினோண்டு அவ்வளோ அழகாக பூவாட்டம் சிவா பெரியவா அந்த காருக்குள்ளே உட்காந்துருப்பா. நாங்கள் போய் பெரியவாளை இப்படி வந்தனம் பண்ணுவோம். பெரியவா கனகதாரா வந்திருக்கேன், அவர் எங்கள் அக்கா பத்மபிரியா வந்திருக்கேன் அப்படின்னு நாங்கள் பேசுவோம். பெரியவாளை எப்படி இருக்க, என்ன பண்ணேன், அவ்வளோ அந்த ஒரு ரோஸ் பேசினா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பெரியவாள்து. அது வந்து அந்த டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக இருப்பா பெரியவா, அவ்வளோ பாசம். பெரியவாலாம் இன்றைக்கி எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் எங்களுக்கு பெரியவா தான். எங்கள் அம்மா அப்பாவுக்கும் பெரியவா தான், எங்களுக்கும் எவ்ரி மினிட் நாங்கள் பெரியவா. அந்த சீனெல்லாம் இன்னும் எனக்கு மனசில் இருக்குது. அப்போது வந்து பெரியவா பேசுவா, என்னாச்சு இன்றைக்கி, என்ன பண்ண, என்ன சாப்பிட்ட எல்லாம் கேட்பா. நாங்கள் வந்து உள்ளே போய் பெரியவா கிட்ட காரில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வருவோம். அப்போ பெரியவா கிளம்பி போயிடுவாள். எங்களுக்கெல்லாம் அப்போ ஹே பாத்தியா பெரியவா கார்லெல்லாம் வராப்பாரு அப்படின்லாம் நாங்கள் ஜோக்காக சொல்லுவோம். ஆனால் பெரியவா எங்களை தேடி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா வராங்கிற ஓரளவு புரிஞ்சிருத்தோம். அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியாது அந்த ஏஜில். இன்னும் ரொம்ப யோசிச்சாக்க நாங்கள் நினைப்போம், பெரியவாட்ட சொல்லி வந்துட்டா, சிவா பெரியவாட்ட சொல்லிட்டு வந்துட்டா அப்படின்னு. இன்னொன்று தோணும், சிவா பெரியவா 2 பேரும் ஒன்று தான். ஒருத்தர் வந்து மடத்தில் இருந்து மடத்து வேலையை செஞ்சு மடத்தில் வரவாளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு, இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி, அதாவது காமன் மேன், be whatever religion, whatever customs you follow, அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு சிவா பெரியவா. that doesn't mean he doesn't support இது பெரியவா புக்கில் எழுதியிருக்கா, தெய்வத்தையும் வேதத்தையும் நம்ம வந்து ப்ரே பண்ணணும். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பெரியவா தெய்வத்துக்கும் வேதத்துக்கும் கொடுத்துருக்கா. ஆனால் பப்ளிக்கை ரீச் பண்ண வைக்கிறா. இப்போது பெரியவாளுக்கு வந்து பஜ்ஜி பண்ணால் அம்சி பண்ணுவோம், காஃபி பண்ணால் காலங்கத்தால் எழுந்தோடனே, இது எங்கள் அப்பாவோட எங்களோட ட்ரைனிங், எங்கள் அப்பா மூலமாக எங்களுக்கு ட்ரைனிங். எழுந்த உடனே இன்றைக்கும் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு பெரியவாளுக்கு காஃபி, என்னவோ அதை பெரியவாள்கிட்ட நின்ன இடத்துல நம்ம போய் பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். பெரியவா அப்படியே தொடர்ந்து நம்மளோட வந்துடுவா. அன்னி டே பெட்டர் ஆகிடும். இதெல்லாம் எங்கள் அப்பா ட்ரைனிங். பெரியவா காஃபி, பெரியவா அட்ரஸ் சொல்வா எங்கள் அப்பா, இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கேன் பெரியவா, இன்றைக்கி இந்த காஃபி, அதெல்லாம் எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு பழக்கம் பண்ணி விட்ருக்கா எங்கள் அப்பா. ஸோ சிவா பெரியவாளுக்கு காஃபி பிடிக்கும். காஃபி மூலமாகவே பெரியவா எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிடுவா. ஏன்னா நல்ல பெரியவாலாம் குட் பாசிட்டிவ் எனர்ஜி, பெரியவா காடு. ஸோ அதனால் எது மூலமாகவோ நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணணும். பெரியவா ஓகே காஃபி இப்போ பப்ளிக்கு பிடிச்சிருக்கு, சரி காஃபி எனக்கும் பிடிக்கும் அப்படின்ட்டு பெரியவா அக்செப்ட் பண்ணிட்டான்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் அப்படி பெரியவா எங்களை மெதுவாக அட்ராக்ட் பண்ணி எங்களை வந்து கைக்குள்ளே போட்டுன்ட்டா. ஃபுல்லாக அட்ராக்ட் டேக் ஓவர் பண்ணிட்டா அப்போவே. 92 அப்போது வந்து என்ன பண்ணுவான், முதல்லலாம் வந்து எழுத்தாத்தில் வந்து இருப்பாள். அவள் ஆற்றுலையும் பார்க் பண்ணுவாள், கூட்டு அனுப்புவாள். டிரைவர் வந்து எங்கள் ஆற்று பெல் அடிப்பார், சார் பெரியவர் வந்திருக்கார் அப்படின்னா நாங்களாம் கிடுகிடுன்னு நானும் எங்கள் அக்காவும் ஓடுவோம் பெரியவாளை சேவிக்கிறதுக்கு. அப்புறம் எங்கள் ஆற்று வாசல்லையே மட்டும்தான் வருவாள். ஸோ எப்போ யாருக்கு என்ன வேணும்னு பெரியவாளுக்கு தெரியும், டக்குன்னு அப்போ வந்துடுவா பெரியவா. காரில் வருவா. அப்போது வந்து சொல்வோம், அப்போ படிக்கிறதுக்காக நாங்கள் வந்து ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், US எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம். அப்போ பெரியவா
வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் அது எப்படி பெரியவாளுக்கு தெரியும்னு அதெல்லாம் ஆடப் பண்ணலை. நாங்கள் பெரியவா வருவான்னு மட்டும் தெரியும். பெரியவா வந்துடுவா, இன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ வந்து எக்ஸாம்பிள் வந்து பெரியவா இன்றைக்கி இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணேன் பெரியவா, அதுக்கு முன்னாடி சாட் எழுதணும், எஸ்ஏடியும் ஜிமேட்டும். பெரியவா சாட் எழுதினேன், ஜிமேட் எழுதினேன், இந்த மார்க் இப்படி தான் பெரியவா வந்தது, அந்த மார்க் அப்படி தான் வந்தது கொடுப்போம். டோஃபல் எழுதினோம், இந்த மார்க் வந்தது. அப்புறம் விசா அப்ளை பண்ணோம், பேங்க் லோன் அப்ளை பண்ணோம், ரிஜெக்ட் ஆகிடுது, திருப்பி கிடச்சிது, பேங்க் லோன்காரன் படுத்துகிறான், இது விசாக்காரன் படுத்துகிறான், எல்லாம் ரிப்போர்ட் கொடுப்போம். பெரியவா கரெக்டாக வருவா, அந்த டயத்துக்கு வருவா. அப்படியா, சரி இப்படி பண்ணியா, ஓகே, வேறு ஒன்றும் சொல்ல மாட்டான். ஆனால் ரிப்போர்ட் கேட்க வருவா பெரியவா, எங்களை ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கேட்க வருவா. இப்பப்போ யோசிப்பேன், ஏன் பெரியவா வந்தா நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்க வரா. நீ ரிப்போர்ட் கொடுக்குறியான்னு பார்க்குறா, கரெக்டாக ரிப்போர்ட் கொடுக்குறியா பார்க்குறா. ஸோ பெரியவா வந்து சின்ன வயசுலேருந்தே டியூன் பண்ணுவா, நீ வந்து கரெக்டாக இருக்கியா. பெருமாள்கிட்ட எதுவுமே மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. பெரியவா அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறது வந்து சில்லினஸ். கரெக்டான ரிப்போர்ட் கொடுத்தா கரெக்டான ரெக்டிஃபிகேஷன் கிடைக்கும். நாங்கள் வந்து சொல்கிறோமான்னு பார்த்தாளா, இல்லை கரெக்டாக இருக்கியேன்னு பார்க்குறாளா என்னன்னு எனக்கு அதுக்கு மேலெல்லாம் புரிஞ்சதில்லை. பட் நாங்கள் ரிப்போர்ட் கொடுப்போம், பெரியவா வருவா, அதுக்கு ஏற்ற ரெக்டிஃபிகேஷனும் நடக்கும். ஆனால் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டா, இது ஹை ஸ்பீடெல்லாம் பண்ண மாட்டா, போகிற போக்கிலேயே பண்ணி எங்களுக்கு வேலையை முடித்தா. பெரியவா 93 எங்கள் 2 பேருக்கும் விசா கிடச்சிது. நாங்கள் 93 இங்கே யூஎஸ்க்கு படிக்க வந்தோம். பெரியவாட்ட போயிட்டு வரோன்னு சொன்னோம், எல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து இங்கே படிக்க வந்துட்டேன். அப்புறம் வந்து ரெகுலராக அப்புறம் ப்ராப்ளம் ஜாஸ்தி தான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவிலலாம் சான்ஸே இல்லை. அந்த டைம் வந்து சட்னி தான். ப்ராப்ளம் சொல்ல முடியாத அளவுக்கு. ஆனால் பெரியவா வந்து தூரக்கேந்தே பார்த்துருந்தா. நாங்கள் ஊருக்கு வந்தப்புறம் அவ்வளோவா அப்பா அம்மா வந்து சிவா பெரியவாட்ட போய் பண்ணலை. ஆனால் வந்துருந்துருப்பான்றது என்னோடது, அதுக்கு மேலே எனக்கு ஞாபகம் இல்லை. மகா பெரியவா வந்து சித்தி ஆயிட்டா. அப்போ வந்து எழுத்தாத்து ஜிஎஸ் மாமா அண்ட் மாமி, அப்பா அம்மா காஞ்சிபுரத்துக்கு மாமா ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜெகன், நீங்கள் வண்டி ஓட்டுங்கன்னொடனே அப்பா வந்து 4 பேரும் வண்டி ஓட்டிண்டு காஞ்சிபுரம் போய் மகா பெரியவா சித்தியார்ச்சே போய் துளசி மாலை வில்வ மாலையெல்லாம் எடுத்துன்னு போய் மகா பெரியவாவில் தரிசனம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபியூவில் எங்கள் அப்பா அம்மா ஜிஎஸ் மாமா மாமிக்கு பெரியவா அனுகிரகம் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டா, கொடுத்துட்டா. போய் வந்து பெரியவாள்கிட்ட சித்தியானதும் போய் எல்லாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு நேராக சென்னை திருப்பி ரிட்டர்ன் ஆச்சு. ஜிஎஸ் மாமா சொல்லிட்டார், ஃபஸ்ட்டு நம்ம போய் சிவா பெரியவாளை தான் சேவிக்கணும், போய் நான் சிவா பெரியவாள்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கணுன்ட்டா. ஸோ அப்போ வந்து அப்பா நல்லி ஆற்றுல இருந்தா பெரியவா. இப்போ பனங்கல் நல்லி இருக்குல்ல, அது பின்னாடி ஒரு ரோடு, அந்த ரோட்டில் தான் பெரியவா இருந்தா. அங்கே போய் அப்பா அம்மா மாமிலாம் காரில் இருந்தால், ஜிஎஸ் மாமா மட்டும் உள்ளே போய் பெரியவாட்ட ரிப்போர்ட் பண்ணிவிட்டு என்ன நடந்ததுன்னு மாமா வந்தார். மாமா மாமிகிட்டெல்லாம் அவ்வளோ கற்றுக்கணும், பக்கா ரிப்போர்ட் பக்காவாக கொடுக்கணும், கரெக்டாக இருக்கணும், அதெல்லாம் வந்து லேர்னிங். ஸோ கொடுத்துட்டு வந்ததும் பெரியவாட்ட சொல்லியாச்சு, ஜெகன் நீங்கள் வந்து இனிமே நீங்கள் வந்து சிவன் சார்கிட்ட நீங்கள் வரணுன்ட்டு அப்பாட்ட சொல்லிட்டார் ஜிஎஸ் மாமா. அப்போலேருந்து அப்பா அம்மா வந்து சிவா பெரியவாட்ட தான் வருவா. அதை பற்றி அம்மா வந்து வீடியோ போட்டிருக்கா, நான் அந்த சிவன் அண்ட் கோவில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் போய் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இது அம்மா அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து ரொம்ப ஜாஸ்தி சிவா பெரியவா இன்னும் அட்ராக்ட் பண்ணி எங்களை வச்சுட்டா. 94 டிசம்பர் நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கு சென்னை வரத்துக்கு. நான் வந்தேன். அப்போது வந்து எனக்கு வந்து நான் ஊருக்கு வரப்போகிறேன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணியிருக்கா அம்மா, போய் பெரியவாட்ட சொல்ல, பெரியவா கனகத்தாரா வரப்போகிறா, நாங்கள் வந்து
போய் பிக்கப் பண்ணிக்க போகிறோம் ஏர்போர்ட்லன்ட்டு. அப்போ பிக்கப் பண்ணிக்க போகிறச்சே வந்து பெரியவா கேட்டிருக்கா, என்ன பண்ணியிருக்க என்னமோ கேட்டிருக்கா. பெரியவா சமையல்லாம் பண்ணியிருக்கேன், குழந்த வந்தால் சாப்பிட்டுட்டு சரி போ சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ அப்படின்ட்டுருக்கா. பட் அப்பா அம்மா வந்து ஏர்போர்ட் போயிட்டு என்னை பிக்கப் பண்ணின்னு தான் போனோம். நைட் ஃப்ளைட் அரைவல், மலேசியன் ஏர்லைன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். மலேசியன் ஏர்லைன்ஸ் தான். அப்போது வந்து என்ன பண்ணியிருக்கா பெரியவா வந்து ஒரு ஒரு டின் டப்பாவில் வந்து 4 பொட்டலம் கட்ட சொல்லியிருக்கா. ஏதோ பக்ஷணம் இருந்திருக்கு, மைசூர் பாக்கோ ஏதோ, அதை வந்து பொட்டலம் கட்டி அந்த அந்த டின்னில் போட்டு வச்சுருக்கா. அந்த டின்னை இப்படி தூக்கியிருக்கா பெரியவா. அப்போ வந்து ஒரு பட்சணம் விழுந்துருத்து. அப்போ விழுந்த உடனே பெரியவா சொல்லிக்கா, சரி போ நீ போயிட்டு ஆற்றுல சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ அப்படின்னு இருக்கா. சரி பெரியவாட்ட அவள் வந்து இது உத்தரவு வாங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து வெளியில் நின்றுருக்கா. அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாதுன்னு, வெளில நிற்கணும். ஃப்ளைட் அரைவ் ஆகிடுத்துன்னு அவள் அரைவல் போடுவா. அப்போ நாங்கள் வந்து வெளில எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு வரைச்சே தான் தெரியும் வந்தோமா இல்லையான்னு, அப்போ தான் தெரியும். அப்போது வந்து சொல்லியிருக்கா, நாங்கள் வந்து கோலாலம்பூர்லேருந்து டிபார்ச்சர் ஒரு 1.5-2 மணி நேரம் நாங்கள் வந்து ரன்வேல உட்காந்துருந்தோம். எடுக்கவே இல்லை ஃப்ளைட்டை. என்னன்னு பார்த்தா ஹைட்ராலிக் பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ டேக் ஆஃபே ஆகலை. ஸோ என்ன ஆகிடுத்து, திருப்பி ரன்வேலேருந்து எடுத்துன்னு வந்து எங்களை ஏர்போர்ட்டில் ஓவர் நைட்டு ஸ்டே சொல்லிட்டா. அங்கே எல்லோரும் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு. ஸோ நாங்கள்லாம் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி இங்கே வரைச்சே என்னாச்சு, வந்துட்டோம். அப்போ வந்து அப்பா அம்மா என்னை காலம்பரை பிக்கப் பண்ணிட்டு அப்போ கேட்டால் பெரியவாளை சேவிக்கலாமா அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் அப்பா நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் கோலாலம்பூர்லேயே, நேராக வாப்பா நம்ம போய் பெரியவாளை சேவிக்கலாம் அப்படின்ட்டு என்னை வந்து பெரியவாளை வந்து நல்லி ஆற்றுல பெரியவா இருந்தா. ஸோ ஒரு 8:30, 9 மார்னிங் வந்து பெரியவாளை நேராக போய் தரிசனம். அந்த சீனெல்லாம் சொன்னாலே அழுக வரும். ஒன்றுமே இருக்காது, யாரும் இல்லை. பெரியவா வந்து ஜாலியாக அந்த பெஞ்சில் உட்காந்துருந்தா. காக்கா கிடையாது. வாசலில் ஸ்ரீனிவாசன், நேராக எங்களுக்கு பெரியவா தரிசனம். இதெல்லாம் கிடைக்காது. அதாவது கூட்டத்தையே சேர்க்க மாட்டா பெரியவா, பிடிக்காது. இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பா, ஓவராக ப்ரமோட் பண்ணிக்க மாட்டா. யாருக்கு வேணுமோ பண்ணுவா, உட்காந்த இடத்துலேருந்து பண்ணுவா, நேராக வந்து தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ எதை எப்படி பண்ணி ஒருத்தருக்கு சால்வ் பண்ணணுமோ அதை அப்படி பண்ணுவா. இந்த மாதிரி கூட்டம்லாம் கிடையாது. இது வந்து சொன்னால் யாரும் நம்பணும் இல்லை, பட் அவ்வளோ சிம்பிள். இப்போ பெரியவாளை சேவிக்கணும்னா நம்ம நின்று உட்காந்த இடத்துலேருந்தே பெரியவாளை நினச்சா பெரியவா நம்ம மனசுக்குள்ளே வந்துடுவான்னு சொல்கிறதெல்லாம் உண்மை. அங்கே போய் அந்த கூட்டத்தில் கிடிச்சு அதுக்கு தனி வேல்யூ உண்டு. பட் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை. நீங்கள் அப்படியே நினச்சாலே பெரியவா மனசுக்குள்ளே வந்துடுவா. ஸோ போய் நின்னா பெரியவா உட்காந்துருந்தா. பெரியவாட்ட எனக்கு ஒரே ஆசை பெரியவாளை பார்த்தேன்னா. அம்மா சொல்வா இல்லையா, நானுமே பெரியவாளை மிஸ் பண்ணிட்டேன். அப்போ பெரியவாட்ட சொன்னேன், நான் வந்து ஸ்கூல் பேக் எடுத்துன்னு போயிருந்தேன், பேக். அப்போது வந்து பெரியவாட்ட காமிச்சேன், பெரியவா மழையோ வெயிலோ குளிரோ உங்களை நான் என்னோடையே வச்சுப்பேன் பெரியவான்னு ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தேன். இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எடுத்துன்னு போயிருந்தேன், சிவா பெரியவா ஃபோட்டோ. அதை காமிச்ச பெரியவா சிரிச்சா. அது வந்து மழை பெஞ்சு அது வந்து ஏதோ ஆயிடுது. பட் சொன்னேன், பெரியவா மழையோ வெயிலோ என்னோட நான் உங்களை ஸ்கூலுக்கு அழைச்சின்னு போயிடுவேன் பெரியவா, என்னோட கிளாஸில் உங்களை உட்காத்தி வச்சுருவேன் பெரியவானே சொன்னேன். இப்படியே சொன்னேன் நான். சிரிச்சுண்டா. அப்புறம் வந்து சித்ரா குழந்தைக்கு என்ன பண்ணியிருக்க அப்படின்னு பெரியவா அம்மாவை கேட்டால், பெரியவா உருளைக்கிழங்கு வதக்கலும் ரசமும் பண்ணி வச்சுருக்கேன் பெரியவா அப்படின்னா அம்மா. அப்போ பெரியவா உட்காந்தபடி, இந்த உருளைக்கிழங்க நீ இப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா ரொம்ப நன்னா வதங்கியிருக்கும், அம்மா ஆற்றுல பண்ணி வச்சுருக்கா, நீ போய் சாப்பிடு போ அப்படின்னு என்கிட்ட சொன்னான்.
அப்போது என் கையில் ஏதோ இன்னும் 20 ரூபாயோ ஏதோ இருந்தது. அம்மா நீ கொடுக்கணும் அப்படின்னா, சரி சரி பெஞ்சில் வச்சுட்டு பெரியவாளை சேர்த்துட்டு நான் அம்மா அப்பா கிளம்பி ஆற்றுக்கு போனோம். அங்கே போய் பார்த்தா அதே மாதிரி சாஃப்டாக இருந்தது பொட்டேட்டோ, வதக்கல் பண்ணியிருந்தா. சாப்பிட்டேன். இந்த ஒரு சீன் வந்து எனக்கு எப்போதுமே தோணும். இப்படி பெரியவா இப்படி பண்ணி காமிச்சா, இதை இப்படி ப்ரெஸ் பண்ணேன்னா ரொம்ப நன்னா வதங்கியிருக்கும், போ ஆற்றுல போய் சாப்பிடு அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரியவா வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுறா, எப்படி பண்ணியிருக்கா, பதம் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துட்டா. இங்கே நேராக ஃபிசிக்கலாக போய் பார்க்கணுன்னே கிடையாது. என்ன பண்ணியிருக்கேன்னு தான் கேட்டா, பட் அதுக்குள்ளே எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. இதே தான் எனக்கு தோணும். பெரியவா அந்த போலி எபிசோட் போட்டிருந்தேன் இல்லையா, அம்மா வந்து பெரியவாளை நினச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டா. அன்னைக்கு போகிக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிட்டா, உடம்பு சரியில்லை. நம்ம பெரியவா நம்ம ஆற்றுல இருக்கா, தன்னோட பக்தை பண்ணி வச்சுட்டாளா, உடம்பு சரியில்லையா, அதை எப்படி தான் வந்து ப்ளெஸ் பண்ணணும் அப்படின்னு பெரியவா வெயிட் பண்ணியிருக்கா. ஸோ எழுத்தாத்து மாமி கொண்டு வந்த போலியும் ப்ளெஸ் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே வந்து ஒரு பக்தை படுத்துன்னு இருக்கா, அவள் பண்ணினதை நம்ம ப்ளெஸ் பண்ணணுன்ட்டு பெரியவா வெயிட் பண்ணியிருக்கா. அந்த போலியை என்ன பண்ணுறதுக்கு என்னோடய மைண்டில் வந்து நீ பண்ணுன்னு எனக்கு சொல்லி எனக்கு அந்த ஆசையை மூட்டி பெரியவா நான் பண்ணட்டுமான்னு என்னை கேட்க வச்சுருக்கா. ஸோ பெரியவாளுக்கு தெரியாததே கிடையாது. இதை அனுபவித்து அது அப்பப்போ தோணும். ஸோ இதை வந்து டவுட்டே படக்கூடாது தட் ஹீ நோஸ் வாட் வி டூ. ஸோ இதோட இப்போதைக்கு நான் வந்து இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். இன்னும் நான் போடுறேன், அதுக்கு அடுத்தது என்னாச்சுன்னு நான் சொல்கிறேன், சரியா? ஸோ இதுக்கப்புறம் வந்ததெல்லாம் இன்னும் மிரக்கல். இன்னும் எவ்ரி மினிட் ஐ ரீலிவ் எவ்ரி திங் தட் பெரியவா ஹஸ் டன் ஃபார் அஸ் எவர். பெரியவா இல்லைன்னா நாங்கள்லாம் இன்றைக்கி இல்லை. பெரியவா தான் எங்களுக்கு எவ்ரி பிளட் எவ்ரி ட்ராப் இஸ் தட். எல்லாரும் பெரியவாளோட அனுகிரகம் வாங்கிக்கணுங்கிறது எங்களோட ஆசை. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய விஷயம். மகாபெரிவாங்கிறது பெரிய விஷயம், சிவா பெரிவா பெரிய விஷயம், ட்ரிப்ளிகேன் பெரிவா பெரிய விஷயம். இந்த கஷ்டத்தில் இருக்கிறச்சே என்ன பண்ணணும்னு தெரியும்னா பெரியவாட்ட சரண்டர் பண்ணணும். வேறு யாரும் பண்ண மாட்டா, பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. நோபடி ஹாஸ் த கெப்பாசிட்டி. இந்த பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகிடுது அப்படின்னாக்கா அங்கே நமக்கு சப்போர்ட் கிடைக்காது. ஏன்னா அவளுக்கு வேறு அஜெண்டா இருக்குது. ஸோ கஷ்டத்தில் இருக்கிறச்சே சிம்பிள் சரண்டர் டு பெரியவா டைரெக்ட்லி 1-on-1 தான். இதுதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் எதிர்பார்த்து போய் கிடைக்கலன்னா டிசப்பாயிண்ட் ஆகாதீங்கோ, டைரெக்ட் சோர்ஸுக்கு போங்கோன்னு எங்கள் அப்பா சொல்லுவாள். சோர்ஸ் இஸ் மகாபெரிவா, சிவா பெரிவா, ட்ரிப்ளிகேன் பெரிவா. அவள்கிட்ட போங்கோ, அவள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கோ, நின்ன இடத்துல பண்ணுங்கோ. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் ஹெல்ப் பண்ணலை. நிறையா பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பற்றி எனக்கு தெரியாது. நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படி டைரெக்டாக பெரியவா காலில் போய் விழுந்துட்டோம். பெரியவாலும் எங்களை ஆட்கொண்டுட்டா. அதனால் நீங்கள் அதை நினச்சிக்கோங்கோ, அதுக்கு போங்கோ. நான் நடந்ததெல்லாம் இன்னும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இதோடு நிறுத்திக்கிறேன். மகா பெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம்.